அரச மரத்துல இருந்து ஒரு வேர் வருது. அதை நம்ம இப்போ வேர்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சு நான் வேர்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை பார்த்தோம்னா அப்படியே சர்ப்பமாகவே இருக்கும், அதாவது அந்த சர்ப்பம் போலயே இருக்கும். அந்த அந்த நாகத்துக்கு பேர் தான் தோன்றி நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா படம் எடுத்த மாதிரி இருக்கும், அப்படியே ரெண்டு நாக்கு மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வயிறு தலை எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் அந்த தான் தோன்றி நாகன்ற வடிவமைப்பு. அதில் ஒவ்வொரு பூஜை காலங்கள்லையும் அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி அதுக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் பண்ணி பூ மாலையெல்லாம் இட்டு அதுக்கு பூஜை பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 4:30 அந்த கோயில் அர்ச்சகர் பூஜை பண்ணுறாரு. அப்போ சந்தனம் கரைச்சி எடுத்துகிட்டு வராங்க. அந்த சந்தனத்தை அந்த விருட்சத்தில் தூக்கி போடுவார். விருட்சம்னா மரம். அந்த விருட்சத்தில் தூக்கி போட உடனே அது ஆட்டோமேட்டிக் எங்கே தான் போகும்னு தெரில, அப்படியே போய் நின்று போய் அது கிளையில் ஒட்டிக்குதா இல்லை கிளையில் தொத்திக்குதா அதெல்லாம் தெரியாது. கரெக்டாக அது போய் நின்னா தான் அவர் பூஜையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சந்தனத்தை உருட்டி அழகாக அந்த விருட்சத்துக்கு மேலே கிடக்கிறாரு. அது பிடிச்சிக்குது. அதன் பிறகு தான் அந்த சந்தனத்தை உருண்டையாக எடுத்து அந்த தான் தோன்றி நாகத்தின் மேலே அங்கங்கே வைக்கிறாரு. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளை இல்லாதவங்களுக்கு அந்த தலையாண்டை வைங்க, அப்புறம் கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த கழுத்தாண்டை வைங்க, முட்டி வலிக்கிறவங்களுக்கு அந்த இடுப்பாண்டை வைங்க, அப்புறம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் வயிற்றுல வைங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதே மாதிரி உங்கள் நோவு என்னென்ன நோவோ அந்த நோவுக்கு தகுந்த மாதிரி அவர் அந்த அர்ச்சகர் சொல்லிகிட்டே வர்றாரு. அந்த அங்கே வர பக்த கோடிகள் எல்லாரும் என்ன ஆகிறாங்கன்னா அதே மாதிரி செய்கிறாங்க. இதில் ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் ஒரு வாரம் வந்தவங்க மறு வாரம் அதிகமாக வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புது புது முகம்தான் வராங்களே தவிர போன வாரம் பார்த்தவங்களே வந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் புதுசு புதுசாக தான் வராங்க. இந்த கோயிலினுடைய அது பவரோ அது என்னவோ தெரில, எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி செஞ்சு பார்க்கும்போது செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நோய் குணமாகி போகுது. இந்த கால் வலி உள்ளவங்க கால் வலி சிறப்பாக நல்லாகி போகுது, கை வலி நல்லாகி போகுது, கண்ணு தெரியலன்னு கண்ணு தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே தீர்த்தம் கொடுப்பாரு. அந்த தீர்த்தத்தை குடிச்சோம்னாலே நமக்கு உடல்லாம் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இங்கே வராதவங்களே இல்லை. இந்த கோயிலை யாரும் குறைகள்னு இது வரைக்கும் சொல்லிட்டு போனவங்களே கிடையாது. மற்ற கோயிலெலாம் தெரியும். ஆனால் இந்த கோயிலில் நான் இங்கே வந்த பிறகு தான் நல்லா இருக்கேன், நான் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு வரவங்களாம் இருக்காங்க.